காலைக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பட்டினம் சொன்னாலே எல்லாருக்கும் மினாரா ஃபேமஸ். அதை விட போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பீச்சை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது வந்து பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. எல்லாமே ஓகே தான், பர்ஃபெக்ட் தான். இதோட முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து போட்டு பார்த்தீங்கன்னா 8 பேர் போகிற மாதிரி ஒரு போட்டும் 16 பேர் போகக்கூடிய அளவில் ஒரு போட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்து 800 ரூபா, அதாவது ஒரு ஆளுக்கு 100 ரூபா கணக்கில் வாங்குறாங்க. ஓரளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு இதுதான் சொல்லலாம். ஏன்னு சொன்னோம்னா மற்ற இடங்கள் நம்ம இப்போ வந்து ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி ஏரியாவில் போகும்போது போட்டிங் போவோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ட்ராவல் இருக்கும். 200 250 மாதிரிலாம் நம்ம ப்ரைஸ் கொடுத்து போயிருப்போம். இது கூடுதலான அமௌண்ட் உள்ளதும் இருக்கும். அதை போல் இல்லை, இது பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட கடலில் அந்த போட்டு போகுது. ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீயாக உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு சின்னதாக நெருப்பு தீனிகள் வச்சுருந்தோம்னா அதையும் தின்னுட்டு ஜாலியாக போயிட்டு வர அளவுக்கு ஒரு சூப்பரான இடமா தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் போகலாம். ஏன்னா கேட்டால் நம்ம வந்து இதுக்காக பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நைட்டை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் இறங்கி அங்கே டயர்டாகி அதுக்கப்புறம் அங்கே போனோம் இங்கே சுற்றணும். அது நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காமல் வாந்தி இருப்பாங்க, டயர்டில் சில பேர் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம சரௌண்டிங்கில் இருந்து போகக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் ட்ராவல் தான், அது 2-2.5 ஹவர் அதில் ட்ராவலில் போகக்கூடிய இடம் தான் அது. அப்படிங்கிறது சூப்பரான ட்ராவல். ஒரே நாளில் அந்த பட்ஜெட் ட்ரிப்னு சொல்லுவோம்ல, அந்த ரேஞ்சுக்கு இது சூப்பராக இருக்கும். அந்த பீச்லேயே பாருங்க நமக்கு வந்து எவ்வளோ நேரம் அது வந்து போயிட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு வந்து பெரிய இதாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல வசதியாக எல்லாரும் போயிட்டு வர மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது பாருங்க. வெறும் 120 ரூபா இருந்தால் அங்கே டோட்டல் செலவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். வெறும் 120 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அது 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த போட்டிங் போகிறதுக்கு மட்டும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது. அது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மினாரான்னு சொல்லுவோம்ல, அந்த மினாரா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா, இதுக்கு 10 ரூபாயும் சிறுவர் பூங்காவுக்கு 10 ரூபாய் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போறீங்க. மொத்தத்துக்கு 120 ரூபா செலவுங்க. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது சூப்பரான இடம். இதில் சில சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை வேறு நான் சொல்லுவேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, சின்னதாக இருக்கும் பிரச்சனைகள். அது ஒன்றும் தவிர்க்கக்கூடிய பிரச்சனை தான். இருந்த போல இந்த போட்டிங் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுபோல் என் பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இது ஸ்கூல் ஹாலிடேங்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. சராசரி நாட்களில் எவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு போட்டிங் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா ஆள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதை வச்சு தான் போட்டு எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமும் அதாவது ஒரு போட்டுக்குள்ளே 800 ரூபா பார்த்து நீங்கள் கட்டினா தான் பண்ணலாம், அந்த போட்டில் போகலாம். அதனால் கூடிய வரைக்கும் ஒரு 8 பேர் இருந்தால் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அமௌண்ட்டு. மற்ற இடங்களில் ஏற்கனவே நான் டைம் போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டுக்கு 800 ரூபா நம்மள்ட்ட கேட்டாங்க. 800 ரூபா இருந்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி நல்ல ஓரளவுக்கு பராமரிப்பு நல்லா இருக்குது. அதில் ஒரே சின்ன விஷயம் என்னென்னா, இந்த போட்டில் போகக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கொடைக்கானல் ஊட்டிலெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கட்டாயமாக எல்லாருமே வந்து சேஃப்டி ஜாக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தண்ணியில் இருந்தால் நம்ம தப்பிக்கிறதுக்கான அந்த ஜாக்கெட் ஒன்று இருக்குல்ல, அது போடுங்கன்னு எல்லாரும் கட்டாயப்படுத்துவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கட்டாயப்படுத்துகிற கட்டாயம் சொல்லவே இல்லை அந்த ஜாக்கெட் போடுங்கன்னு சொல்லி. அதனால் பாருங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட் இல்லாமல் தான் இருக்காங்க. எங்கிட்ட அந்த ஜாக்கெட் வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க. எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அப்போ வந்து சின்ன குழந்தைங்களும் நிறைய பேர் அழைச்சிட்டு போகிறாங்க, அதில் சேஃப்டி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கூடிய வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா கேட்டாச்சும் வாங்கிங்க. நம்மகிட்ட வந்து அந்தளவுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லலை. லாஸ்ட்டு நம்ம உட்காந்த பிறகு தான் பார்த்த பிறகு தெரிஞ்சு அது ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ் கடியில் அந்த சேஃப்டி ஜாக்கெட்டும் வச்சுருக்காங்க. அதை அவங்க கொடுக்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கேட்டு வாங்கிங்க. நல்ல வியூ சூப்பராக இருக்குது. வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக எடுத்து போடலாம். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டான ஒரு இடமா இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தபடியாக நம்ம வரக்கூடிய இடம் தான். கண்டிப்பாக நேரிலே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு. இதே போல் சின்ன சின்ன அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உள்ள ட்ராவல் ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாக்ஸ் தெரியுதுங்க, அந்த பாக்ஸ் உள்ளே தான் அவங்க வச்சுருக்காங்க. அந்த ஜாக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி ஓகே தான். இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த அது என்ன ஊர், அந்த ஊர் தான்.
அதே ஊரில் இருக்கக்கூடிய இந்த பீச் தான் சொல்லலாம். செம்ம என்ஜாய் இருந்துச்சு. நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. என்கிட்ட பெரிய பட்ஜெட் கிடையாது, நீங்கள் போகக்கூடிய ட்ராவல் செலவு மட்டும்தான். அந்த ட்ராவலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருங்கிறதுனால ஒரு பெருசாக இருக்காது.